அன்பு நேயர்களே, இப்பொழுது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குது கம்பம் கூடலூர் லோயர் கேம்ப் மலைப்பகுதி. இப்போ லைட் எரியுது பார்த்தீங்களா? அங்கேருந்த முல்லை பெரியார் அணையிலேருந்து தண்ணி கீழே இறங்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது வைகை அணைக்கு நீரேற்று நிலையம். இங்கேருந்து தண்ணி ஏற்றி கால்வாய் வழியாக போயிட்டுருக்கு. இந்த மலைப்பகுதியில் ஒரு அணை கட்டினாலே நம்ம தண்ணியை சேகரித்து வச்சு மிச்சம் பண்ண முடியும். ஆனால் அதை செய்கிறதில்ல இப்போ அரசியல்வாதிகள். பணத்தை எவ்வளோ சுருட்ட முடியுமோ அந்த அளவுக்கு சுருட்டி அதைத்தான் பார்க்குறாங்களே தவிர தண்ணியை தேக்கிறதுக்குரிய நடைமுறைகளை யாரும் கவனிக்கிறதில்ல. அந்த காலத்தில் 1960 ஆண்டுகளில் கட்டின அணைகள் தான் இப்போதைக்கு நடைமுறையில் இருக்குது. இப்போதைக்கு தண்ணி சேர்க்கறதுக்கு எந்த அணைகளும் கட்டப்படவில்லை. இந்த கம்பம் கூடலூர் பகுதியில் ஒரு அணை, ஊட்டி கூடலூர் பகுதியில் ஒரு அணை, இப்படி ஒவ்வொரு மலைப்பகுதியிலும் அணையை கட்டினால் தண்ணி தேக்கி தமிழ்நாட்டுக்கு தண்ணி இல்லை என்ற குறை வராது. இந்த தண்ணி தேக்கிற முயற்சி பண்ணாமல் முல்லை பெரியார்லேருந்து தண்ணி தரல, காவேரிலேருந்து தண்ணி தரல, இதை அரசியலுக்காகவே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுக்காக செய்யலை. மக்களுக்காக செய்கிறாருந்தா அணையை கட்டி நல்லா செழிப்பாக செய்யலாம். இதை அரசியல் தலைவர்கள் தயவுசெய்து மக்களுக்காக அணையை கட்ட வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.